ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்வி கார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோம்மேட் பென்சில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 2.0 mm நீடில் எடுத்துக்கிறேன். இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அப்புறமா ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக ஃபெவிகால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ரொம்ப திக்காலாம் இருக்கணும்னு இல்லை, கொஞ்சம் லிக்விடாக இருந்தாலே போதும். இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த நீடிலோட சைஸ் எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு நான் இந்த கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, வாட்டர் அப்புறமா ஃபெவிகால் யூஸ் பண்ணி அந்த லிக்விடை இதில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுருட்டி விட்டுக்கலாம். இதே மாதிரி கடைசி வரைக்குமே பண்ணணும். இந்த பேப்பரை நீங்கள் சுற்றும் போது நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்ம பண்ணும்போது. அதுக்கப்புறமா அப்படியே சுருட்டி விட்டுக்கோங்க. சுருட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சுற்றிக்கோங்க, ஏன்னா அது ஒரு சைடாகவே போயிடும். நம்ம கரெக்டான பொசிஷனில் சுற்றினா தான் நம்ம ஷார்ப்னரில் வச்சு பென்சிலை ஷார்ப் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக வரும். லாஸ்ட்டாக நம்ம சுற்றி முடிக்க போகிறோம். எட்ஜிலையுமே இந்த மாதிரி நீங்கள் ஃபெவிகால் அப்ளை பண்ணி சுற்றி விட்டுருங்க. ஃபெவிகால்லாம் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரோல் பண்ணியிருக்கனால இது செட் ஆகிறதுக்கு 2 days ஆகும். 2 daysக்கு அப்புறமா நான் இதை நான் ஷார்ப்னரில் வச்சு நான் ஷார்ப் பண்ணி பார்க்குறேன். ஷார்ப் பண்ணுறதுக்கும் நல்லா ஈஸியாக தான் இருக்குது, நல்லா தான் வருது. கடைசியாக பாருங்கள், இந்த நீடில் நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. நல்லா ஷார்ப் பண்ணியாச்சு. இதை நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சுற்றிலையுமே நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த கலர் தான் பெயிண்ட் எடுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் பென்சிலை டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கீழே கொஞ்சோட நான் பிளாக் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணுறேன், கொஞ்சம் டிசைனாக இருக்கணுங்கிறதுக்காக. இந்த ரெட் கலரும் பிளாக் கலரும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நான் ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கோம் இல்லையா, அது மேலே நான் பிளாக் கலர் பெயிண்டை யூஸ் பண்ணி கோடு மாதிரி போட்டு வச்சுக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி அடித்து முடிச்சாச்சு. நீடில் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பேப்பரில் தானே செஞ்சோம். ஸோ ஒயிட் கலரில் இருந்தது, அதனால் நான் வந்து ப்ரௌன் கலர் பெயிண்ட் வந்து அதில் அப்ளை பண்ணிட்டேன். அவ்வளோதான், நம்ம ரொம்ப சூப்பராக பென்சில் செஞ்சாச்சு. அதுக்கப்புறமா நான் இன்னொரு பென்சிலை வந்து இதை மாதிரி செஞ்சு வச்சுருந்தேன். இந்த பாம் பால் செஞ்சு அதுக்கப்புறமா கிளிட்டர் ஷீட் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். இந்த டிசைன் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம ஹோம்மேடாக பண்ண பென்சில் வந்து எப்படி எழுதுதுன்னு நான் எழுதி காட்டுறேன். எழுதுறதுக்குமே நல்லா தான் இருக்குது. நேரில் பார்க்கும்போது லெட்டர் வந்து நல்லா திக் கலரில் இருக்குது, வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா தான் இருக்குது. நம்ம ஒரு பொருள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறத விட நம்மளே செஞ்சு யூஸ் பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். இந்த கிராஃப்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.